ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. பிஜிடிஆர்பி உடைய புதிய சிலபஸ் ஆல் மேஜருக்கும் 10 யூனிட்ஸுக்கும் சில முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாட்டில் ஆசிரியர்கள் போராட்டம் என்னதான் நடக்கிறது? 13 வருஷமா பெற்ற ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கியிருக்காங்க. மனதை உருக்கும் நிகழ்வுகள் எல்லாமே ஆசிரியர் தேர்வு வாரியத்துல நடந்திருக்குங்க. பிஓ எஜுகேஷன் ஆபீசர் இருக்கும் ஆசிரியர்கள் பாத்தீங்கன்னா, இப்ப பயிற்சியில் இருக்கிற ஆசிரியர்கள் சில முக்கியமான அப்டேட்டை நீங்க பார்த்துக்கணும். தமிழ் தகுதி தேர்வு மற்றும் பொது அறிவுத்தாள் பயிற்சி, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பற்றி எல்லாமே பார்க்கலாம் வாங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்துல கிட்டத்தட்ட டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்குங்க அப்படின்ட்டு பல தரப்பட்ட ஆசிரியர் பெருமக்களும் கோரிக்கை வச்சுட்டே இருந்தாங்க. டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்று 10 ஆண்டு 12 ஆண்டுகள் ஆகியும் அவர்களுக்கு இன்னமும் பணி நியமனங்கள் எதுவும் வரவில்லை. இதனால ஆசிரியர் மத்தியில ரொம்ப ரொம்ப குழப்பங்கள் எல்லாமே போயிட்டு இருக்கு. பிஓ எக்ஸாம் 2025 உடைய நோட்டிபிகேஷன் எப்ப வெளியிட போறாங்க? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்குங்க. தற்சமயம் இந்த பிஓ எக்ஸாம் உடைய நோட்டிபிகேஷன் ரெடியா இருக்கு. ஸோ கண்டிப்பாக தேர்வுக்கு உண்டான அப்டேட் பாத்தீங்கன்னா கொடுக்க போறாங்க. டேட் ஆஃப் தி எக்ஸாமினேஷன் 10வது மாசத்துல நடக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுதுங்க. 2025 இந்த பிஓ எக்ஸாம் பிளாக் எஜுகேஷனல் ஆபீஸருடைய நோட்டிபிகேஷன் இன்னும் ஓரிரு தினங்கள்ல நமக்கு கொடுத்துருவாங்க. கவலைப்பட வேண்டாம். அடுத்து நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த பிஜிடிஆர்பி அப்படின்னு சொல்ற முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய புதிய சிலபஸ் ஆல் மேஜர் சைக்காலஜி 10 யூனிட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி முக்கியமான மேஜர் சைக்காலஜி இதுல எல்லாமே ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும். நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருந்தா மட்டும்தான் உங்களால கவர் பண்ண முடியும். அந்த 10 யூனிட்ஸுமே மேஜர் சைக்காலஜி, ஜிகே அண்ட் தமிழ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. கண்டிப்பா இதுல பாத்தீங்கன்னா மேஜர்ல மட்டும் நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களால இந்த டைம் பிஜிடிஆர்பில ஆசிரியராகவே போக முடியாது. அதனால இந்த மேஜரா பிஜிடிஆர்பில மேஜரா இருக்கிறது பாத்தீங்கன்னா அந்த சைக்காலஜியோடைய 10 யூனிட்ஸ் எல்லாம் கேர்ஃபுல்லா பார்த்துக்க வேண்டிய டைம் இதுங்க. அடுத்து நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 13 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த ஆசிரியர்களுக்கு ஹெச்டி ஆசிரியர்களுடைய போஸ்டிங்ஸ் எல்லாமே போட்டுட்டு வராங்க. ஆசிரியர்கள் எல்லாமே அரசுக்கு மகிழ்ச்சியும் சொல்லிட்டு வராங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஒழுங்கீன மாணவர்கள் விவகாரத்தில் அதிகாரிகள் அதிரடி சஸ்பெண்ட் மற்றும் டிசி வழங்க நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்பட வேண்டும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு ஜிஓவை இதை பாஸ் பண்ணியிருக்காங்க. விழுப்புரம் மாவட்ட அரசு பள்ளிகளில் ஒழுங்கீன மாணவர்களை சஸ்பெண்ட் செய்து மாற்று சான்றிதழ் வழங்கிய பள்ளிக்கல்வி அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கையில் இறங்கியுள்ளனர். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட்டு வழக்கம் போல செயல்பட்டு வருகிறது. விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை 1205 அரசு பள்ளிகள், தனியார் பள்ளிகள் 23 பகுதி நேர நிதியுதவி பள்ளிகள் மொத்தம் 1796 பள்ளிகள் எல்லாமே இயங்கிட்டு வருது. 3,56,000 பேர் மாணவர்கள் இந்த பள்ளிகள்ல பயின்றுட்டு வரதாகவும் தகவல் அப்டேட் நமக்கு சொல்லுதுங்க. தங்களின் தலைமுடிகளை வித்தியாசமாக வைத்துக் கொண்டும் சீருடை சட்டைகளை எடுப்பளவிற்கு பேண்ட்டுகளை டிசைனாகவும் அதை அணிந்து வருகின்றன. இதை கண்டிக்கும் ஆசிரியர்களுடன் மரியாதை குழுவாக நடந்து கொள்கின்றனர். இந்த நாள் மாணவர்களின் இந்த அட்டகாசத்தால் அரசு பள்ளிகளில் கல்வித்தரம் கேள்விக்குறியாயிருக்கு அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்படி பாத்தீங்கன்னா அரசு பள்ளி மாணவர்களுடைய கல்வித்தரம் கேள்விக்குறியா இருக்கு. ஒழுங்கீன மாணவர்கள் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளின் கிடுப்புக்கிடியில இறங்கியிருக்காங்க. கண்டாச்சிபுரம் ஆண்கள் மேல்நிலை பள்ளியில இந்த மாதிரி தொடர்ந்து நடந்ததுனால முதற்கட்டமாக 3 மாணவர்களை சஸ்பெண்டும் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நமக்கு இப்போ இந்த டைம்ல சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து இந்த கல்லர் சீரமைப்பில் மறுக்கப்படும் மறு நியமனம். ஓகேங்களா? இந்த கல்லர் சீரமைப்புல ஏன் இந்த மாதிரி மறு நியமனத்தெல்லாம் மறுக்கப்படுது குறித்து நம்ம பார்க்கலாம்.
கல்வியாண்டின் இடையில் ஓய்வு பெறும் ஆசிரியர்களுக்கு தமிழக அரசு மாணவர்கள் நலன் கருதி அந்த கல்வியாண்டு முழுவதும் பணி நீட்டிப்பு வழங்க வேண்டும் வழிவகையும் செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? சோ அதன் அடிப்படையில் பள்ளி கல்வித்துறை பள்ளிகள், ஆதி திராவிட நல பள்ளிகள் மற்றும் நகராட்சி பள்ளிகள் அனைத்திலும் கல்வியாண்டின் இடையில் ஓய்வு பெறும் ஆசிரியர்களுக்கு விருப்பத்தின் அடிப்படையில் பணி நீட்டிப்பு வழங்கி முடிவுகள் பண்ணியிருக்காங்க. ஆனால் கள்ள சீரமைப்பு துறையில் கல்வியாண்டின் இடைநிலையில் பணி ஓய்வு பெறுகின்ற முதுகலை ஆசிரியர்களுக்கு இந்த வாய்ப்பு கல்வியாண்டில் விருப்பம் தெரிவித்தும் தொடர்ந்து மறுக்கப்பட்டு வருகிறது. அதிர்ச்சி அளிக்குது. மேலும் கள்ளர் சீரமைப்புல வந்து பாத்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களும் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களும் நிர்வாக ரீதியாக கட்டுப்பாடுகள் அனைத்தும் சென்னை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் நல ஆணைய அலுவலகத்தின் கீழ் உள்ளதால் இது போன்ற நிர்வாக சிக்கல்களுக்கு குளறுபடிகள் அவ்வப்போது நிகழ்ந்த வண்ணம் தான் இருக்கிறது. சோ பணி வரன்முறை, தகுதி கான்முறை, தேர்வு நிலை போன்ற சீர்மரபினர் ஆணைய அலுவலக கீழ் உள்ளதால் இது போன்ற நிர்வாக சிக்கல்களும் குளறுபடிகளும் அவ்வப்போது நிகழ்ந்த வண்ணம் இருக்கு. சோ பணி முறை, தகுதி கான்முறை, தேர்வு நிலை முறை போன்ற அனைத்து பணிகளும் தாமதமாக நடைபெற்று கொண்டிருக்கும் கிடப்பில் போடப்படும் உள்ளது. தொடர்ந்து நிர்வாகமானது மாணவர்கள் நலனில், ஆசிரியர்கள் நலனில் அலட்சியம் காட்டி வருகிறது. அத்துடன் அவர்களுக்கான உரிமையும் பறித்து கொள்கிறது. இதையும் நாம சொல்லலாம். அதன் தொடர்ச்சியாக கடந்த 2 மாதங்களில் ஓய்வு பெற்ற முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பணி நீட்டிப்பு மறுக்கப்பட்டிருக்கு. தொடர்பாக தமிழக அரசு எதிராக செயல்படுவதாக தமிழக அரசு அவ்வப்போது அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில சொல்லிட்டு இருக்கிறதாவும் சொல்றாங்க. ஓகேங்களா? சோ கவலையே பட வேண்டாம். ஆசிரியர் தேர்வு வாரியத்துல வந்து பாத்தீங்கன்னா மிக மிக முக்கியமான அப்டேட் எல்லாமே நாளுக்கு நாள் வந்துட்டே தான் இருக்கு. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்துல பணி நீட்டிப்பு எல்லாமே செய்ய போறாங்க. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டிஆர்பில 2013 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங்க விரைவில் போட இருக்காங்க. இதற்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே ரெடி ஆயிட்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை சார்பாக இன்னும் ஒரு தினங்கள்ல வெளியிடுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் வரை நல்ல தகவலோட நாங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. பிஜிடிஆர்பி உடைய புதிய சிலபஸ் ஆல் மேஜருக்கும் 10 யூனிட்ஸுக்கும் சில முக்கியமான அப்டேட் கொடுத்திருக்காங்க. என்னன்றத பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாட்டில் ஆசிரியர்கள் போராட்டம் என்னதான் நடக்கிறது? 13 வருஷமா போராட்ட பெற்ற ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கியிருக்காங்க. மனதை உருக்கும் நிகழ்வுகள் எல்லாமே ஆசிரியர் தேர்வு வாரியத்துல நடந்திருக்குங்க. பிஓ எஜுகேஷன் ஆபீசர் இருக்கும் ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பயிற்சியில் இருக்கிற ஆசிரியர்கள் சில முக்கியமான அப்டேட்டை நீங்க பார்த்துக்கணும். தமிழ் தகுதி தேர்வு மற்றும் பொது அறிவித்தாள் பயிற்சி, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பற்றி எல்லாமே பார்க்கலாம் வாங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்துல கிட்டத்தட்ட டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்குங்க அப்படின்ட்டு பல தரப்பட்ட ஆசிரியர் பெருமக்களும் கோரிக்கை வச்சுட்டே இருந்தாங்க. டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்று 10 ஆண்டு 12 ஆண்டுகள் ஆகியும் அவர்களுக்கு இன்னமும் பணி நியமனங்கள் எதுவும் வரவில்லை. இதனால ஆசிரியர் மத்தியில ரொம்ப ரொம்ப குழப்பங்கள் எல்லாமே போயிட்டு இருக்கு. பிஓ எக்ஸாம் 2025 உடைய நோட்டிபிகேஷன் எப்ப வெளியிட போறாங்க? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்குங்க தற்சமயம். இந்த பிஓ எக்ஸாம் உடைய நோட்டிபிகேஷன் ரெடியா இருக்கு. சோ கண்டிப்பாக தேர்வுக்கு உண்டான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க போறாங்க. டேட் ஆஃப் தி எக்ஸாமினேஷன் 10வது மாசத்துல நடக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுதுங்க. 2025 இந்த பிஓ எக்ஸாம் பிளாக் எஜுகேஷனல் ஆபீஸருடைய நோட்டிபிகேஷன் இன்னும் ஓரிரு தினங்கள்ல நமக்கு கொடுத்துருவாங்க. கவலைப்பட வேண்டாம். அடுத்து நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த பிஜிடிஆர்பி அப்படின்னு சொல்ற முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய புதிய சிலபஸ் ஆல் மேஜர் சைக்காலஜி 10 யூனிட்ஸ் இந்த மாதிரிதான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி முக்கியமான மேஜர் சைக்காலஜி இதுல எல்லாமே ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும். நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருந்தா மட்டும்தான் உங்களால கவர் பண்ண முடியும். இந்த 10 யூனிட்ஸுமே மேஜர் சைக்காலஜி, ஜிகே அண்ட் தமிழ்,
இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. கண்டிப்பா இதுல வந்து பாத்தீங்கன்னா மேஜர்ல மட்டும் நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களால இந்த டைம் பிஜிடிஆர்பில ஆசிரியராகவே போக முடியாது. அதனால இந்த மேஜரா பிஜிடிஆர்பில மேஜரா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த சைக்காலஜியோடைய 10 யூனிட்ஸ் எல்லாம் கேர்ஃபுல்லா பார்த்துக்க வேண்டிய டைம் இதுங்க. அடுத்து நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 13 வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆசிரியர்களுக்கு ஹெச்டி ஆசிரியர்களுடைய போஸ்டிங்ஸ் எல்லாமே போட்டுட்டு வராங்க. ஆசிரியர்கள் எல்லாமே அரசுக்கு மகிழ்ச்சியும் சொல்லிட்டு வராங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கீன மாணவர்கள் விவகாரத்தில் அதிகாரிகள் அதிரடி சஸ்பெண்ட் மற்றும் டிசி வழங்க நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்பட வேண்டும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜிஓவை இதை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. விழுப்புரம் மாவட்ட அரசு பள்ளிகளில் ஒழுங்கீன மாணவர்களை சஸ்பெண்ட் செய்து மாற்று சான்றிதழ் வழங்கிய பள்ளிக்கல்வி அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கையில் இறங்கியுள்ளனர். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட்டு வழக்கம் போல செயல்பட்டு வருகிறது. விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை 1205 அரசு பள்ளிகள், தனியார் பள்ளிகள் 23 பகுதி நேர நிதியுதவி பள்ளிகள் மொத்தம் 1796 பள்ளிகள் எல்லாமே இயங்கிட்டு வருது. 3,56,000 பேர் மாணவிகள் வந்து இந்த பள்ளிகள்ல பயின்றுட்டு வரதாகவும் தகவல் அப்டேட் நமக்கு சொல்லுதுங்க. தங்களின் தலைமுடிகளை வித்தியாசமாக வைத்துக் கொண்டும் சீருடை சட்டைகளை எடுப்பளவிற்கு பேண்ட்டுகளை டிசைனாகவும் அதை அணிந்து வருகின்றன. இதை கண்டிக்கும் ஆசிரியர்களோட மரியாதை குழுவாக நடந்து கொள்கின்றனர். இந்த நாள் மாணவர்களின் இந்த அட்டகாசத்தால் அரசு பள்ளிகளில் கல்வித்தரம் கேள்விக்குறியாயிருக்கு அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்படி வந்து பாத்தீங்கன்னா அரசு பள்ளி மாணவர்களுடைய கல்வித்தரம் வந்து கேள்விக்குறியா இருக்கு. ஒழுங்கீன மாணவர்கள் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளின் பிடிப்பு கீழில இறங்கியிருக்காங்க. கண்டாச்சிபுரம் ஆண்கள் மேல்நிலை பள்ளியில இந்த மாதிரி தொடர்ந்து நடந்ததுனால முதற்கட்டமாக 3 மாணவர்களை சஸ்பெண்டும் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நமக்கு இப்போ இந்த டைம்ல சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்து இந்த கல்லர் சீரமைப்பில் மறுக்கப்படும் மறு நியமனம். ஓகேங்களா. இந்த கல்லர் சீரமைப்புல ஏன் இந்த மாதிரி மறு நியமனத்தை எல்லாம் மறுக்கப்படுது குறித்து நம்ம பார்க்கலாம். கல்வியாண்டின் இடையில் ஓய்வு பெறும் ஆசிரியர்களுக்கு தமிழக அரசு மாணவர்கள் நலன் கருதி அந்த கல்வியாண்டு முழுவதும் பணி நீட்டிப்பு வழங்க வேண்டும் வழிவகையும் செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா. சோ அதன் அடிப்படையில் பள்ளி கல்வித்துறை பள்ளிகள், ஆதி திராவிட நல பள்ளிகள் மற்றும் நகராட்சி பள்ளிகள் அனைத்திலும் கல்வியாண்டின் இடையில் ஓய்வு பெறும் ஆசிரியர்களுக்கு விருப்பத்தின் அடிப்படையில் பணி நீட்டிப்பு வழங்கி முடிவுகள் பண்ணியிருக்காங்க. ஆனால் கல்லர் சீரமைப்பு துறையில் கல்வியாண்டின் இடைநிலையில் பணி ஓய்வு பெறுகின்ற முதுகலை ஆசிரியர்களுக்கு இந்த வாய்ப்பு கல்வியாண்டில் விருப்பம் தெரிவித்தும் தொடர்ந்து மறுக்கப்பட்டு வருகிறது. அதிர்ச்சி அளிக்குது. மேலும் கல்லர் சீரமைப்புல வந்து பாத்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களும் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களும் நிர்வாக ரீதியாக கட்டுப்பாடுகள் அனைத்தும் சென்னை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபின் நல ஆணைய அலுவலகத்தின் கீழ் உள்ளதால் இது போன்ற நிர்வாக சிக்கல்களுக்கு குளறுபடிகள் அவ்வப்போது நிகழ்ந்த வண்ணம் தான் இருக்கிறது. சோ பணி வரன்முறை, தகுதி கான்முறை, தேர்வு நிலை போன்ற சீர்மரபின் ஆணைய அலுவலக கீழ் உள்ளதால் இது போன்ற நிர்வாக சிக்கல்களும் குளறுபடிகளும் அவ்வப்போது நிகழ்ந்த வண்ணம் இருக்கு. சோ பணி வரன் முறை, தகுதி கான்முறை, தேர்வு நிலை முறை போன்ற அனைத்து பணிகளும் தாமதமாக நடைபெற்று கொண்டிருக்கும் கிடப்பில் போடப்படும் உள்ளது. தொடர்ந்து நிர்வாகமானது மாணவர்கள் நலனில், ஆசிரியர்கள் நலனில் அலட்சியம் காட்டி வருகிறது. அத்துடன் அவர்களுக்கான உரிமையும் பறித்துக் கொள்கிறது. இதையும் நாம சொல்லலாம். அதன் தொடர்ச்சியாக கடந்த 2 மாதங்களில் ஓய்வு பெற்ற முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பணி நீட்டிப்பு மறுக்கப்பட்டிருக்கு. தொடர்பாக தமிழக அரசு எதிராக செயல்படுவதாக தமிழக அரசு அவ்வப்போது அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில சொல்லிட்டு இருக்கிறதாவும் சொல்றாங்க. ஓகேங்களா. சோ கவலையப்பட வேண்டாம். ஆசிரியர் தேர்வு வாரியத்துல வந்து பாத்தீங்கன்னா மிக மிக முக்கியமான அப்டேட் எல்லாமே நாளுக்கு நாள் வந்துட்டே தான் இருக்கு. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்துல பணி நீட்டிப்பு எல்லாமே செய்ய போறாங்க. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டிஆர்பில 2013 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங்க விரைவில் போட இருக்காங்க. இதற்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே ரெடி ஆயிட்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை சார்பாக இன்னும் ஒரு தினங்கள்ல வெளியிடுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் நல்ல தகவலோட நாங்களும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.